இப்போ நிறைய பேர் 91 அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி சீரியல் நம்பர் நிறைய பேர் பயன்படுத்துவீங்க மொபைல் நம்பரில். 9150, 9159, இன்னும் வேறு நிறைய சீரியல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 தான் ஞாபகத்துக்கு வருது. 9150, 9159 இந்த மாதிரி சீரியல் நம்பர் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி பயன்படுத்துவீங்க. இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த 91ங்கிறது ஜாதகரை குறிக்குது. அங்கே 92 இருக்குது. இந்த 91ங்கிறது நிறைய பேர் ஜாதகத்தை குறிக்கும். அப்போ அது ஜாதகரை குறிக்கும் போது இது என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கிட்ட கேட்டால் எனக்கு பணம் தான் பிரச்சனைன்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு கொஸ்டினே இவர்கிட்ட தூங்கும் போதும் எழுப்பி கேட்டால் உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையான்னு கேட்டால் அவன் பணம் தான் பிரச்சனை அப்படிம்பார். ஏன்னா இது பண வரவை தடை செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது. இது பண வரவை தடை செய்துவிடும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையே வரவிடாமல் பண்ணிடும். ரொம்ப டிலேயாகி பண்ணும், ரொம்ப தாமதத்தை பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய செலவுக்கு கையில் காசு இல்லாமல் போயிடும். உங்கள்கிட்ட ஒரு பணமே இருந்தாலும் அடுத்தவங்க செலவுக்காக பயன்படவே தவிர ஜாதகருக்கு பயன்படாமல் போயிடும். உங்களுடைய பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து உங்களுக்காக ஒரு 500 ரூபா செலவு பண்ணோன்னா அந்த டைமில் உங்கள்கிட்ட காசு இருக்காது. அதே இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்ணோன்னா அப்போ பணம் 2000 3000 பாக்கெட்டில் இருக்கும், செலவு பண்ணிடுவீங்க. உங்களுக்கு செலவுக்கு அப்படிங்கிற போது உங்களுடைய செலவுக்கு பணம் எல்லாம் பண்ணி விட்டுருந்த நம்பர். இந்த 91ங்கிறது பணத்தடையை ஏற்படுத்தக்கூடியது. பணத்தடையை ஏற்படுத்தும். பணத்தடையை இது ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ இந்த எண்ணு எங்கிருந்தாலும் அதனுடைய பிரச்சனைகளை ரொம்ப கடுமையான நெருக்கடி கொடுத்துருது. இப்போ 9150, 9159 ஜாதகர் பயன்படுத்தினார்னா அவங்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9791 அப்படின்னு ஒரு ஏர்டெல் சீரியல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2வது 91ங்கிற நம்பர் வரும். இது என்ன சொல்றதுன்னா டிஃபால்ட்டாகவே இந்த சீரியல் நம்பர் நிறைய புழக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் மாற்றவே முடியாது. நிறைய பேர் வேறு நம்பர்ஸ் தான் மாற்றிக்கணும். அப்போ இதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பீங்க டிஃபால்ட்டாகவே. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் வேணால் நம்ம சூஸ் பண்ணி மாற்றலாம். முன்னாடி வர அந்த 4 நம்பர் சீரியலே நமக்கு சிறப்பாக இருக்கணுங்கிறத நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஏர்டெல்ல ஒரு 50 சீரியல் இருக்குது, வோடாஃபோனில் ஒரு 50 சீரியல் இருக்குது அப்படின்னா அதில் உருப்படியாக வேலை செய்யக்கூடிய சீரியல் நம்பர்ஸே ஒரு 4-5 தான் இருக்கும். அதில் மட்டும்தான் நாங்கள் நம்பருக்கே சஜஷன் கொடுப்போம். வேறு சீரியல் நம்பர் எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்குறதா தான் இருக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 9791 அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. இந்த 91 இங்கே 2வது பேரில் வந்துச்சு அப்படின்னா அப்படியே சொன்ன மாதிரி தான். அந்த 2வது இடத்துல வந்துச்சு அப்படின்னா மனைவி அல்லது கணவனுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். பணம் சார்ந்த பிரச்சனையை இது கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் ஒரு பணக்காரராக இருக்கிறாரு, அவர் இந்த நம்பர் பயன்படுத்துறாரு அப்படின்னா நிரந்தர நோயாளி ஆயிடுவார். உயிர்காரகத்துவம், பொருள் காரகத்துவம், இது 2 மட்டும்தான் அந்த கிரகங்கள் எண்கள் வாயிலாக பிரித்து வேலை செய்யுது. அப்போ ஒருத்தர் ஒரு பணக்காரர் இந்த நம்பர் வச்சிருக்காரு அப்படின்னா பணம் சொத்துல வச்சிருப்பாரு, தினசரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பார், வாரத்துக்கு ஒருக்கா மருந்து சாப்பிட்டு இருப்பார், டெய்லி மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியத்தில் அது கை வச்சிருது. பொருளாதாரம் சிறப்பாக கொடுத்துச்சு அப்படின்னா ஆரோக்கியத்தை கடுமையாக டேமேஜ் பண்ணிடுதுங்கிறத பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த எண் இருக்குது, என் வீட்டில் பணப்பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுத்து இவர் கட்டிட்டு இருப்பார். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்து அவரை போயிடுவார், கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடும், இவர் அது கட்டிட்டு இருப்பார், வட்டி கட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரி சூழ்நிலையில இது ஏற்படுத்தும் 91 அப்படிங்கிறது எங்கே வந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் இந்த சீரியல் பயன்படுத்தி இருக்கிறங்காட்டி தான் உங்களுக்கு இது போட்டோம்னா தெரியும் அப்படிங்கிற கோசத்தை தான் நான் போட்டிருந்தேன். 9150 எவ்வளோ திறமையாக நீங்கள் சம்பாரிச்சிங்கனாலும் அந்த பணத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியாது, அனைத்து விரயமாகிவிடும். வந்த சம்பளம் எப்படி போச்சுன்னு உங்களால் தெரியாது. அந்த அளவுக்கு பணத்தடையை இது ஏற்படுத்தும். நிறைய பேர் இந்த நம்பர் வச்சுட்டு ஆஃபீஸில் மாதமாக சம்பளம் வாங்குறவங்க கூட இந்த நம்பர் வச்சுருப்பீங்க. அப்போ மாதமாக சம்பளம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சம்பளத்தை எப்படி இருந்தாலும் அது விரயம் பண்ணி போடும். பண தட்டுப்பாடை உங்களுக்கு ஏற்படுத்திடும். தட்டுப்பாடு, பண தடை, தட்டுப்பாடு அதையும் நம்ம சொல்லலாம். பண பற்றாக்குறை, நமக்கு எப்பவும் பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு செலவு பணம் வேணும்னா பணமெல்லாம் போயிடுது, ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறப்ப பணமெல்லாம் போயிடுது. நான் பார்த்தா 70,000 80,000 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு பொருள் வாங்குறதுக்கு அந்த டைமில் பணமெல்லாம் போயிடுது. பண தட்டுப்பாடு, பண விரயம், பற்றாக்குறை இது எல்லாத்தையுமே இந்த நம்பர் கொடுத்துட்டே இருக்குது. 99ங்கிறது 91 அப்படிங்கிற நம்பர். சப்போஸ் இதே 91ங்கிறது இங்கே தொழில் ஸ்தானத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. இப்போது 91ல் ஆரம்பிக்குது, 50 மறுபடியும் 91 வச்சுங்களேன். இது ஃபேன்சியாக இருக்குன்னு அதாவது வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது 3வது 2 டிஜிட் தொழிலை கெடுத்துரும். தொழில் முடக்கமே ஆகி போயிடும். தொழிலை நிறைய ஒரு பிசினஸை நம்பி கடன் வாங்கி தொழில மிகப்பெரிய கடனாளி ஆயிடுவார். இல்லை செக் பண்ணி பாருங்க. இந்த 3வது இடத்துல இந்த 91 யாராவது தொழில் செஞ்சுருந்தாங்கன்னா தொழில் ஸ்தானம் அல்லது வேலை நீங்கள் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, 3வது 2 நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க. 3வது 2 நம்பர் 85 போட்டு தொழில் வேலைன்னு போட்டிருக்கிறோம். அப்போ 3வது 2 எண்களாக இது வந்தது அப்படின்னா
தொழில் அல்லது வேலையில் கடுமையாக நெருக்கடி கொடுத்துரும். என்ன திறமையாக வேலை செஞ்சாலும் உங்களால் சம்பாதிக்க முடியாது. எவ்வளோ பிஸ்னஸில் ஓட்டிங்கனாலும் நீங்கள் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் லாக் பண்ணி விட்டு பண விரயத்தை பண்ணிடும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓன நிறையா இருக்கும், நீங்கள் வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. பணம் வராத தன்மையை இது ஏற்படுத்தி விட்டுரும். பிஸ்னஸில் நிறைய முடக்கங்களையும் ஏற்படுத்தி விடும். பணம் போய் லாக் ஆச்சுன்னா தொழில் செய்ய முடியாது, மறுபடியும் இன்வெஸ்ட்டுக்கு பணம் போட முடியாத சூழ்நிலையை இது ஏற்படுத்தி விட்டுருது. நிறைய பேரோட தொழில் இந்த மாதிரி எண்களை வச்சு தொழில் முடிஞ்சு போனவங்களும் நாங்கள் பார்த்துருக்குறோம். தொழிலே எங்களால் செய்ய முடியல, லாக் ஆயிடுச்சுங்க, ஏகப்பட்டது லாஸ் ஆனவங்கள பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி இது பண்ணும். இதே வந்து சொத்து ஸ்தானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 9150 ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு 508091 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த 4வது 2 டிஜிட் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ 4வதா 2 1 2 3 4வது 2 டிஜிட் 91 இங்கே வருது, சொத்து ஸ்தானத்தில் வருது அப்படின்னா அவர் சொத்தை பூரா இழந்துருவார். இல்லைன்னா சொத்து பிரச்சனையை சந்திச்சுட்டே தான் இருக்கும். அந்த நெகட்டிவான அலைவரிசையை அந்த சொத்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொத்து சார்ந்த விஷயத்தை காப்பாற்றும், அதை பிரதிபலிச்சுட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு சொத்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க, சொத்து வச்சதுக்கு பிறகு இடையில ஒரு நம்பரை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது நீங்கள் சொத்து வாங்கினதுக்கப்புறம் இந்த நம்பர் உங்ககிட்ட வருது அப்படின்னா அந்த சொத்தை நீங்கள் விரைவு பண்ணிடுவீங்க. சொத்தை காப்பாற்ற முடியாது. சொத்து வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த நம்பர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சொத்து மேற்கொண்டு நீங்கள் சம்பாரிச்சு வாங்க முடியாது, சொத்தே அமையாது. சப்போஸ் உங்களோட பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அனுபவிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அனுபவிக்க கூடாது. அதிலே ஏதோ ஒரு விலங்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அந்த சொத்து உங்கள் பேருக்கு மாறக்குண்டான சூழ்நிலையை அது ஏற்படுத்தியே விடாது. வருஷக்கணக்காக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த 91ங்கிறது இதே சொத்து ஸ்தானத்தில் வந்துச்சுன்னா இதுக்குண்டான பிரச்சனைகளை எப்போ உங்களுக்கு பண பிரச்சனையை கொடுத்து பண பிரச்சனைக்காக பண தேவைக்காக இந்த சொத்தை கொண்டே அடமானம் வைக்கிறது, இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டே அடமானம் வச்சு கடன் வாங்குறது, வாங்கி வட்டி கட்டி ப்ராப்பர்ட்டி காப்பாற்ற முடியாமல் கூட போயிடும். இந்த மாதிரியும் சில பேர்த்துக்கு நடந்திருக்கும். சொத்து ஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது 2 ஸ்தானத்துல இந்த 91ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ராப்பர்ட்டி அடமானத்துக்கு போயிடும். இல்லை ப்ராப்பர்ட்டியால பிரயோஜனம் இருக்காது. அவங்க சொத்து ஒரு ஒர்க் இருக்கு, உங்க ஒர்க்கு சொத்தை அனுபவிக்கவே முடியாது. சொத்துல ஏதோ ஒரு விரைய செலவுகளை அது கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் ஏதாவது படிக்க சொல்லி போட்டிருக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு கமெண்ட்டையும் படிச்சிடலாம். பாசிட்டிவான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் ஐயா சொல்லுவாரு. எதெல்லாம் ப்ராப்ளமா இருக்குன்னு தெரிஞ்சா அதை பயன்படுத்தாம இருந்தாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏன்னா நல்லதுங்கிறது இந்த உலகத்துல நேரட்டா தான் நடக்குங்க, கெட்டதுங்கிறது சீக்கிரம் நடந்துடும். நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எண்களும் சரி நவக்கோள்களும் சரி. ஏன்னா நவகிரகங்களுக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் நவகிரகத்துக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க பரிகார ஸ்தலங்களா, அதே மாதிரி நவகிரகங்களுக்கு நவ தானியங்கள் கொடுத்துருக்காங்க, நவரத்தனங்கள் கொடுத்துருக்காங்க, 9 கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாமே நவகிரகங்களுடைய அந்த சைதான விதாச்சாரத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் 9 எண்களும் நவகிரகங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான். சரிங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிப்ட்லேயே ஏதோ ஒரு ஊரில் சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டுக்கிறோம். அவங்க போருக்கு போகும்போது எண்ணியல் தகுட பதிச்சு நீங்கள் டாலர் மாதிரி போட்டு போவாங்களாமா, போட்டு தான் போருக்கே போவாங்க. அந்த அளவுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய எண்கள்லாம் இருக்கு. கமெண்ட் ஏதாவது போட்டு தான் சொல்லுங்க, படிக்கலாம். 2 3